நண்பர்களே, நீங்கள் இந்த செய்தியை இப்பொழுது கேட்கிறீர்கள் என்றால் இது ஒரு தற்செயலான நிகழ்வல்ல. அது விபத்தாக நடந்ததும் அல்ல. உங்களுடைய இருதயத்துக்கு நேரடியாக பேசும்படி தேவனே உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நேரத்தை நியமித்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் யாருக்கும் தெரியாத காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. உங்களுடைய யதார்த்தத்தின் திரைக்கு பின்னால், நீங்கள் அணியும் புன்னகைக்கு பின்னால், நீங்கள் மறைக்கும் வேதனைக்கு பின்னால், ஒவ்வொரு இரவும் நீங்கள் போராடும் குழப்பத்துக்கு பின்னால் சில சக்திகள் செயல்படுகின்றன. ஒருவேளை நீங்கள் அதை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுக்குள் ஏதோ ஒன்று உங்களை எதிர்த்து போராடுகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். கண்ணுக்கு தெரியாத ஒன்று உங்களுடைய முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்துகிறது. இருண்ட ஒன்று உங்களுடைய விதியை தடுக்க முயற்சிக்கிறது. உங்களுடைய வாழ்க்கைக்கு எதிராக ஒரு தீய திட்டம் இருக்கிறது என்பதை நான் தெளிவாக சொல்கிறேன். ஆனால் ஒவ்வொரு துன்மார்க்க திட்டத்தையும் விட பெரிய ஒரு பரிசுத்த சக்தி உள்ளது. இன்று நாம் ஜெபத்தின் மூலம் அந்த சக்தியை வெளிப்படுத்த போகிறோம். இனிமையான வார்த்தைகள்னால் உங்களுடைய காதுகளை மகிழ்விக்க நான் இங்கு வரவில்லை. உண்மையை சொல்லவே நான் இங்கு வந்திருக்கிறேன். நாம் ஒரு ஆவிக்குரிய போரில் இருக்கிறோம். நியாயமற்ற ஒரு போர். எதிரி உங்களை பயமுறுத்த வரவில்லை. அவன் கொல்லவும் திருடவும் அழிக்கவும் வருகிறான். அவன் மக்களை பயன்படுத்துகிறான். அவன் சூழ்நிலைகளை பயன்படுத்துகிறான். அவன் சந்தேகத்தை பயன்படுத்துகிறான். அவன் பயத்தை பயன்படுத்துகிறான். அவன் துரோகத்தை பயன்படுத்துகிறான். ஆனால் எசாயா 54:17 தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்கிறது: உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். நியாயம் விசாரிக்க எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். அது ஒரு ஆசை அல்ல. அது ஒரு நம்பிக்கை தரும் எண்ணம் அல்ல. அது ஜீவன் உள்ள தேவனால் முத்திரையிடப்பட்ட ஒரு வாக்குறுதி. தேவன் ஒரு வாக்குறுதியை கொடுத்தால் நீங்கள் ஒரு புயலின் நடுவில் ஒரு பாறையை போல அதன் மேல் நிற்கலாம். உங்களுடைய வாழ்க்கைக்கு எதிரான அந்த தீய திட்டம் நரகத்தில் எழுதப்பட்டது. ஆனால் பரலோகம் ஏற்கனவே உங்களுடைய வெற்றியை அறிவித்து விட்டது. உங்களுடைய குழந்தை பருவத்தை பயன்படுத்தி உங்களை அழிக்க எதிரி முயற்சித்தான். உங்களை உடைக்க அவன் வன்முறை, புறக்கணிப்பு, தனிமை மற்றும் பயத்தை பயன்படுத்த முயன்றான். உங்களை ஆரம்பத்திலேயே காயப்படுத்தினால் உங்களுடைய நோக்கத்துக்கு நீங்கள் ஒருபோதும் எழும்ப மாட்டீர்கள் என்று அவன் நினைத்தான். ஆனால் இதோ நீங்கள் இன்னும் நின்று கொண்டிருக்கிறீர்கள். இது தேவன் உங்களை பாதுகாத்தார் என்பதற்கு ஆதாரம். இது பிசாசின் திட்டம் ஏற்கனவே தோல்வியடைய தொடங்கிவிட்டது என்பதற்கு சான்று. தேவன் இவ்வளவு தூரம் உங்களை காத்திருந்தால் அவர் இன்னும் உங்களை முடித்து விடவில்லை. ஆழமான, அவசரமான, நித்தியமான ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஜெபிக்கும் ஜெபங்கள் மலைகளை நகர்த்துகின்றன. ஆனால் பேய்களை ஓட செய்யும் ஜெபங்களும் உள்ளன. கதவுகளை திறக்கும் ஜெபங்களும் உள்ளன. சிங்கங்களின் வாய்களை அடைக்கும் ஜெபங்களும் உள்ளன. சமாதானத்தை அழைக்கும் ஜெபங்களும் உள்ளன. உங்களுடைய வாழ்க்கைக்கு எதிராக பேசப்பட்ட ஒவ்வொரு சாபத்தையும் அடித்து நொறுக்கும் ஜெபங்களும் உள்ளன. இன்று நாம் போலியான ஜெபங்களை ஜெபிக்க போவதில்லை. நாம் காற்றோடு வார்த்தைகளை கிசுகிசுக்க போவதில்லை. நாம் அதிகாரத்துடனும் தைரியத்துடனும் அக்கினியுடனும் பரிசுத்த வல்லமையுடனும் ஜெபிக்க போகிறோம். ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய ஆவியிலே எழுந்து இருளின் திட்டங்களுக்கு எதிராக போர் தொடுக்கிற போது நரகம் அனைத்தும் நடுங்க தொடங்குகிறது. ஜெபிக்கும் தேவனுடைய பிள்ளையை பார்த்து எதிரி அஞ்சுகிறான். உங்களுடைய பணத்தை கண்டு அவன் அஞ்சவில்லை. உங்களுடைய கல்வியை கண்டு அவன் அஞ்சவில்லை. உங்களுடைய தொடர்புகளை கண்டு அவன் அஞ்சவில்லை. ஆனால் உங்களுடைய ஜெபத்தை கண்டு அவன் அஞ்சுகிறான். ஏனென்றால் நீங்கள் ஜெபிக்கும் போது நீங்கள் பரலோக சிங்காசனத்துடன் நேரடியாக இணைகிறீர்கள். நீங்கள் ஜெபிக்கும் போது தேவதூதர்களின் தளபதியை தலையிட அழைக்கிறீர்கள். நீங்கள் ஜெபிக்கும் போது சங்கிலிகள் உடைகின்றன, சாபங்கள் உடைகின்றன, இருள் நடுங்குகிறது. உங்களுடைய ஜெபத்தின் வல்லமையை நீங்கள் ஒருபோதும் குறைத்து மதிப்பிடாதீர்கள். நீங்கள் ஆனால் நான் பலமாக உணர்வதில்லை என்று சொல்லுகிறீர்கள். நல்லது. ஏனென்றால் அது உங்களுடைய பலத்தை பற்றியதல்ல. அது உங்களுக்குள் இருக்கும் தேவனுடைய பலத்தை பற்றியதே. ஆனால் நான் நிறைய தவறுகள் செய்துவிட்டேன் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். அதனால் தான் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். நான் இதற்கு முன்பு ஜெபித்தேன், எதுவும் நடக்கவில்லை என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். ஒன்று சொல்கிறேன், விசுவாசத்துடன் நீங்கள் ஜெபித்த ஒவ்வொரு ஜெபமும் நித்தியத்தின் மண்ணில் நடப்பட்ட ஒரு விதை. அறுவடையை நீங்கள் இன்னும் காணவில்லை என்பதற்காக
வேர்கள் மேற்பரப்புக்கு கீழே வளரவில்லை என்று அர்த்தம் இல்லை. இப்போது என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் களைப்படைந்த ஆத்மாவுடன் நான் பேசுகிறேன். நீங்க தாக்குதலுக்கு உள்ளாகி விட்டீர்கள். நீங்கள் அதை உணரவில்லை. மக்கள் உங்களை விட்டு விலகிவிட்டார்கள். நிதி வறண்டு விட்டது. உங்களுடைய தூக்கம் கெட்டுவிட்டது. உங்களுடைய ஆவி அமைதியற்று இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தை சந்தேகித்தீர்கள். நீங்கள் உங்களுடைய மதிப்பை குறைத்து மதிப்பிட்டீர்கள். ஆனால் போர் உங்களுடையதல்ல என்று நான் உங்களுக்கு சொல்ல இங்கு வந்திருக்கிறேன். போர் கர்த்தருடையது என்று நாம் கிருபையின் சிங்காசனத்துக்கு முன்பாக சென்று உங்களுடைய வாழ்க்கைக்கு எதிராக அமைக்கப்பட்ட ஒவ்வொரு தீய திட்டத்தின் மீது பரலோக அக்கினியை வரவழைக்கப் போகிறோம். இந்த வகையான ஜெபத்தை நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று பிசாசு விரும்பவில்லை. நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். நீங்கள் சக்தியற்றவர்களாக உணர வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். நீங்கள் வெட்கப்பட வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். ஆனால் நீங்கள் எழும்ப வேண்டும். நீங்கள் உங்களுடைய வாயை திறக்க வேண்டும். நீங்கள் கிறிஸ்து இயேசுவின் அதிகாரத்தில் நின்று ஆவியிலே போரை அறிவிக்க வேண்டும். நீங்கள் ஒரு பரியால் அல்ல, நீங்கள் ஒரு போர் வீரன், ஒரு போர் வீரத்தி. நீங்கள் தோற்கடிக்கப்படவில்லை. நீங்கள் ஜெயம் கொண்டவர்களை விட மேலானவர்கள். நீங்கள் தனிமையாக இல்லை. தேவனுடைய தூதர்கள் அவரை பயப்படுகிறவர்களை சுற்றி முகாம் அமைத்திருக்கிறார்கள். உலகத்தில் இருப்பவனை விட உங்களுக்குள் இருப்பவர் பெரியவர். உங்களுடைய இரத்தம் பரம்பரையை பின்பற்றிய தலைமுறை சாபங்கள் உள்ளன என்று எனக்கு தெரியும். உங்களுடைய குடும்பத்தில் இருளுக்கு பணிந்து தீமைக்கு கதவுகளை திறந்து இன்னும் பேசும் உடன்படிக்கைகளை செய்தவர்களும் இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும். ஆனால் அந்த உடன்படிக்கைகளை உடைக்கலாம், அந்த சங்கிலிகளை அழிக்கலாம், அந்த ஆவிகளை துரத்தலாம். இதற்கு 1000 பேர் தேவையில்லை. ஒரு பிரபலமான போதகர் தேவையில்லை. ஒரு நபர் மட்டுமே தேவை. ஆவியால் நிறைந்த ஒரு நபர், ஒரு கடுகு விதையளவு விசுவாசம் உள்ள ஒரு நபர், பயத்துக்கு பணிய மறுத்து ராஜாக்களின் ராஜாவுக்கு பணியும் ஒரு நபர். எனவே இப்போதே இந்த ஜெபத்தில் என்னுடன் இணைய உங்களை அழைக்கிறேன். ஆனால் அமைதியான ஜெபம் அல்ல, மென்மையான ஜெபம் அல்ல, ஒரு ஆபத்தான ஜெபம், ஒரு பரிசுத்த ஜெபம், இயேசுவின் இரத்தத்தால் நினைந்ததும் பரிசுத்த ஆவியின் அக்கினியினால் பலப்பட்டதுமான ஒரு ஜெபம். பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் பெயரில் எல்லா நாமங்களுக்கு மேலான நாமத்தில் நான் தைரியத்துடன் உங்களுடைய சந்நிதத்துக்கு வருகிறேன். என்னுடைய நீதியால் அல்ல, உங்களுடைய குமாரனின் நீதியால் எந்த சாபத்தை விடவும், எந்த பொய்யை விடவும், எந்த செயலை விடவும் சத்தமாக பேசும் இரத்தத்தால் நான் மூடப்பட்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கைக்கு எதிரான ஒவ்வொரு தீய திட்டமும் இப்போதே அழிக்கப்பட வேண்டும் என்று நான் ஆவியிலே அறிவிக்கிறேன். ஒவ்வொரு கண்ணியும், ஒவ்வொரு பொறியும், ஒவ்வொரு சூனியமும், ஒவ்வொரு மந்திரமும், ஒவ்வொரு பேசப்பட்ட வார்த்தையும், ஒவ்வொரு மறைக்கப்பட்ட திட்டமும் பரிசுத்த ஆவியின் அக்கினியினால் அழிக்கப்படட்டும். திசை திரும்பவும், அழிக்கவும், வஞ்சிக்கவும் அனுப்பப்பட்ட ஒவ்வொரு பேயையும் நான் கட்டிந்து கொள்கிறேன். நரகத்தில் இருந்து வரும் ஒவ்வொரு திட்டத்தையும் நான் ரத்து செய்கிறேன். இயேசுவின் வல்லமிக்க நாமத்தில் ஒவ்வொரு தாக்குதலையும் செல்லாததாக்குகிறேன். சூனியத்தின் வல்லமையை நான் உடைக்கிறேன். கையாளுதலின் பிடியை நான் அழிக்கிறேன். ஒவ்வொரு பொய் சொல்லும் நாவையும் நான் அமைதியாக்குகிறேன். எதிரியின் முகாமில் குழப்பம் உள்ளட்டும். எனக்கு எதிராக அனுப்பப்பட்ட, என் குடும்பத்துக்கு விரோதமாக அனுப்பப்பட்ட ஒவ்வொரு அம்பும் அனுப்பியவருக்கே திரும்பட்டும். கோலியாத்திடம் இருந்து தாவீதை விடுவித்த தேவனை நான் அழைக்கிறேன். சிங்கங்களின் வாய்களை மூடிய தேவன், செங்கடலை பிளந்த தேவன் மீண்டும் அதை செய்யும்படியாக கேட்கிறேன். ஆண்டவரே, உங்களுடைய வல்லமையை காட்டுங்கள், உங்களுடைய மகிமையை காட்டுங்கள். எனக்கு எதிரான உருவான எந்த ஆயுதம் வாய்க்காது என்று நான் அறிவிக்கிறேன். சர்வ வல்லவரின் நிழலின் கீழ் நான் மறைந்திருக்கிறேன் என்று நான் அறிவிக்கிறேன். நான் தெய்வீக பாதுகாப்பு, தெய்வீக அதிகாரம், தெய்வீக சமாதானத்தில் நடக்கிறேன் என்று நான் அறிவிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையை அனுமதி இல்லாமல் தொட்ட ஒவ்வொரு பேயையும் இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வெளியேற்றுகிறேன். நீங்கள் இனி என்னை வேதனைப்படுத்த மாட்டீர்கள். நீங்க இனி என்னை ஒடுக்க மாட்டீர்கள். நீங்க இனி என்னிடமிருந்து திருட மாட்டீர்கள். திருடப்பட்ட அனைத்தையும் நான் மீட்டுக் கொள்கிறேன். என்னுடைய மகிழ்ச்சி, என்னுடைய ஆரோக்கியம், என்னுடைய மனம், என்னுடைய நோக்கம், என்னுடைய விதி நான் இப்போதே திரும்ப பெறுகிறேன். என்னுடைய துணைவி, என்னுடைய கணவர், என்னுடைய பிள்ளைகளை, என்னுடைய ஐஸ்வர்யத்தை, என்னுடைய சம்பத்தை நான் திரும்ப பெறுகிறேன். என்னுடைய நண்பரே, ஏதோ ஒன்று உடைகிறது.
ஏதோ ஒன்று மாறுகிறது. சங்கிலிகள் விழுவதை காண்கிறேன். சிறை கதவுகள் திறப்பதை காண்கிறேன். தேவன் உங்களுக்காக தூதர்களை அனுப்புவதை காண்கிறேன். இந்த போரில் நீங்கள் தனியாக இல்லை. பரலோகம் உங்களுக்கு பின்னால் இருக்கிறது. தேவனுடைய ஆவி உங்களுக்காக போராடுகிறது. நீங்கள் பயத்தில் வாழ வேண்டியதில்லை. நீங்கள் தோல்வியை ஏற்றுக்கொள்ள வேண்டியதில்லை. நீங்கள் உன்னதமானவரின் பிள்ளை. உங்களுடைய வாழ்க்கையை வேதனைப்படுத்த எதிரிக்கு எந்த சட்டபூர்வ உரிமையும் இல்லை. எழும்புவதற்கான நேரம் இது. வெற்றியில் நடப்பதற்கான நேரம் இது. ஏமாறாதீர்கள். இன்னும் போர்கள் இருக்கும். ஆனால் இப்போது எப்படி போராட வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும். நீங்க ஜெபத்தில் போராடுகிறீர்கள். நீங்க விசுவாசத்தில் போராடுகிறீர்கள். நீங்கள் உங்களுடைய உதடுகளில் தேவனுடைய வார்த்தையுடனும் உங்களுடைய எலும்புகளில் பரிசுத்த ஆவியின் அக்கினியுடனும் போராடுகிறீர்கள். நீங்க எதிரிடமிருந்து ஓடுவதில்லை. எதிரியை உங்களை விட்டு ஓட வைக்கிறீர்கள். ஏனென்றால் நீங்க இயேசுவில் நிற்கும் போது நீங்கள் வல்லமையில் நிற்கிறீர்கள். ஆம், சந்தேகங்கள் இருக்கும். ஆம், போர் கனமாக உணரும் நாட்கள் இருக்கும். ஆனால் நீங்கள் கைவிடாதீர்கள். நீங்கள் பின்வாங்காதீர்கள். நீங்கள் விடாதீர்கள். உங்களுக்குள் நல்ல வேலையை தொடங்கிய தேவன் அதை முடிப்பார். லாசருவை மரித்தெழுந்து எழுப்பிய தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு வறண்ட இடத்தையும் உயிர்ப்பிக்க முடியும். புயலை ஒரு வார்த்தையால் அமைதிப்படுத்திய தேவன் உங்களுடைய ஆத்மாவில் உள்ள ஒவ்வொரு புயலையும் அமைதிப்படுத்த முடியும். நீங்கள் அதை இன்னும் பார்க்காமல் இருக்கலாம். ஆனால் தேவன் செயல்படுகிறார். அவர் ஒவ்வொரு தீய திட்டத்தையும் மாற்றுகிறார். அவர் ஒவ்வொரு மறைக்கப்பட்ட எதிரியையும் அம்பலப்படுத்துகிறார். அவர் உங்களை குழியிலிருந்து தூக்குகிறார். அவர் இழந்ததை மீட்டெடுக்கிறார். உங்களுடைய எதிரிகளின் முன்னிலையில் ஒரு மேசையை உங்களுக்காக தயார் செய்கிறார். ஆம், அவர்கள் அதை பார்ப்பார்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பதை காண்பார்கள். தேவன் உங்களை நியாயப்படுத்துவதை காண்பார்கள். தேவன் உங்களை உயர்த்துவதை காண்பார்கள். பிசாசு தீமைக்காக நினைத்ததை தேவன் உங்களுடைய நன்மைக்காக மாற்றுவார். தொடர்ந்து ஜெபியுங்கள். தொடர்ந்து நம்புங்கள். தொடர்ந்து அறிவியுங்கள். நீங்கள் வெற்றிக்காக போராடவில்லை. நீங்கள் வெற்றியிலிருந்து போராடுகிறீர்கள். கிறிஸ்து ஏற்கனவே வென்று விட்டார். சிலுவை உங்களுடைய ஆதாரம். உயிர்த்தெழுதல் உங்களுடைய சான்று. காலியான கல்லறை உங்களுடைய உத்தரவாதம். எனவே தேவனுடைய பிள்ளையே, எழுந்திருங்கள். எழுந்து ஜெபியுங்கள். எழுந்து போர் தொடுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்கு எதிராக எழும்ப துணியும் ஒவ்வொரு தீய திட்டத்தையும் அழித்து விடுங்கள். ஏனென்றால் தேவன் உங்களுக்காக இருந்தால் யாரும் எதுவும் உங்களை எதிர்த்து நிற்க முடியாது. இப்போதே என்னை கேளுங்கள். நீங்கள் ஜெபத்தில் நடக்கும்போது நீங்கள் தனியாக நடப்பதில்லை. நீங்கள் சூழப்பட்டிருக்கிறீர்கள். சர்வ வல்லவரின் பிரசன்னத்தால் சூழப்பட்டிருக்கிறீர்கள். தோல்வி அடையாத அவருடைய வார்த்தையால் சூழப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுடைய பாதைக்கு நியமிக்கப்பட்ட தூதர்களால் சூழப்பட்டிருக்கிறீர்கள். உங்களை மூடி பாதுகாத்து மீட்புற செய்யும் இயேசுவின் இரத்தத்தால் சூழப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் கைவிடப்படவில்லை. நீங்கள் கைவிடப்பட்டவர்கள் அல்ல. உங்களுடைய தலை உச்சந்தலிலிருந்து உங்களுடைய கால்களின் உள்ளங்கால் வரை நீங்கள் மூடப்பட்டிருக்கிறீர்கள். எதிரி உங்களை பார்க்கும் போது அவன் பலவீனத்தை காண்பதில்லை. அவன் தேவனுடைய முத்திரையையும் ஆவியின் முத்திரையையும் உங்களுடைய ஆத்மாவில் எரியும் பரலோக அக்கினியையும் காண்கிறான். தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் போருக்காக பிறந்தவர்கள். நீங்கள் ஒருபோதும் சமரசம் அல்லது கோழைத்தனமான வாழ்க்கை வாழ பிறந்தவர்கள் அல்ல. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பிய அதே ஆவி இப்போது உங்களுக்குள் வாழ்கிறது. குறைந்த ஆவி அல்ல, நீர்த்து போன ஆவி அல்ல, அதே ஆவி. அதாவது நீங்கள் ஜெபிக்கும் போது உயிர்த்தெழுதலின் வல்லமையை உங்களுடைய உதடுகளிலிருந்து பாய்கிறது. நீங்கள் வார்த்தையை பேசும்போது அது நித்திய அதிகாரத்தை கொண்டுள்ளது. இருளை ஓடும்படி நீங்கள் கட்டளிடும் போது பரலோகம் உங்களுடைய வார்த்தைகளை அக்னியுடன் ஆதரிக்கிறது. எனவே தலைகுனிந்து நடக்காதீர்கள். ஒரு பலியாளை போல பயப்பட வேண்டாம். நீங்கள் ஒரு அரச குருத்துவம். நீங்கள் ஒரு பரிசுத்த தேசம். நீங்கள் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைமுறை. நீங்கள் பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் உங்களுக்கு எதிராக எழும் ஒவ்வொரு தீய சக்தியையும் தகர்க்கவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைமுறை. தேவனுடைய அக்கினி என்று உங்களுடைய எலும்புகளில் எரியட்டும். அவருடைய உண்மை உங்களுடைய ஆவிக்குள் கட்சிக்கட்டும். அமைதியாக இருக்காதீர்கள். செயலற்றவர்களாக இருக்காதீர்கள். மிதமான கிறிஸ்தவத்தின் நாட்கள் முடிந்து விட்டன. இது ஒரு பரிசுத்த ஆக்ரோஷத்தின் நேரம். இது ஆவிக்குரிய வன்முறையின் நேரம். மக்களுக்கு எதிராக அல்ல, ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை நீண்ட காலமாக வேதனைப்படுத்திய இருளின் ராஜ்யத்துக்கு எதிராக பிசாசு உங்களுடைய மனதை தாக்கி வருகிறான். நீங்கள் போதாது என்று நம்ப வைக்க முயற்சிக்கிறான்.
உங்களுடைய ஜெபங்கள் ஒரு பொருட்டல்ல என்று, உங்களுடைய குரல் சிறியது என்று. ஆனால் தேவன் இப்போதே உங்களுக்குள் ஏதோ ஒன்றை பற்ற வைக்கிறார். ஒரு பரிசுத்த அக்கினி, ஒரு நீதியான கோபம். நான் இனி பேய் திட்டங்களின் சுமையின் கீழ் வாழ மாட்டேன். பயம் என்னுடைய கதையை எழுத நான் அனுமதிக்க மாட்டேன். ஏதேனும் உடையும் வரை நான் ஜெபிப்பேன் என்று சொல்லும் ஒரு அச்சமற்ற ஆவி. இப்போதே ஏதோ ஒன்று உடைகிறது. பொய்கள் உடைகின்றன, அவமானம் உடைகிறது, தலைமுறை சங்கிலிகள் உடைகின்றன. இயேசுவின் அதிகாரத்தில் நான் இதை சொல்கிறேன். உங்களை முடக்கி போட்ட ஒவ்வொரு பேய் தாமதமும் தகர்க்கப்படுகிறது. இரகசிய இடங்களில் அமைக்கப்பட்ட ஒவ்வொரு தீய திட்டமும் தேவனுடைய நியாயத்தால் அம்பலப்படுத்தப்பட்டு ரத்து செய்யப்படுகிறது. நாச வேலை, திடீர் அழிவு, ஆவிக்குரிய படுகொலைக்கான ஒவ்வொரு திட்டமும் இயேசுவின் நாமத்தில் ரத்து செய்யப்படுகிறது. நீங்கள் முன்கூட்டியே இறக்கப் போவதில்லை. நீங்கள் குழப்பத்தில் வாழப் போவதில்லை. உங்களுடைய நோக்கத்தையும் நீங்கள் இழக்கப் போவதில்லை. உங்களுடைய வாழ்க்கையை பற்றிய தேவனுடைய திட்டங்கள் இன்னும் உயிருடன் உள்ளன. நரகத்தில் உள்ள எந்த பிசாசும் தேவன் உங்களுக்காக அறிவித்ததை நிறுத்த முடியாது. எதிரி உங்களை இவ்வளவு கடுமையாக எதிர்த்து போராடுவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. தாக்குதல்கள் இடைவிடாமல் இருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஏனென்றால் அவன் நீங்கள் இன்னும் பார்க்காத ஒன்றை பார்க்கிறான். அவன் உங்களுடைய ஆற்றலை காண்கிறான். அவன் உங்களுடைய அழைப்பை காண்கிறான். அவன் உங்களுக்குள் இருக்கும் ஒளியை காண்கிறான். உங்களை அழிக்க முடியாவிட்டால் அவன் உங்களை திசை திருப்ப முயற்சிப்பான். அவன் உங்களை ஊக்கமிழக்க செய்ய முயற்சிப்பான். நீங்கள் யார் என்பதை நீங்கள் மறக்க அவன் முயற்சிப்பான். ஆனால் இப்போதே நான் உங்களுக்காக அறிவிக்கிறேன், உங்களுடைய அடையாளம் நீங்கள் அனுபவித்தவற்றில் இல்லை. உங்களுடைய அடையாளம் மற்றவர்கள் சொல்வதில் இல்லை. உங்களுடைய அடையாளம் கிறிஸ்துவில் இருக்கிறது. கிறிஸ்து உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் அசைக்க முடியாதவர். நீங்கள் ஒருவரின் ஜெபத்துக்கு பதில். நீங்கள் மற்றவர்கள் காத்திருக்கும் ஒரு திருப்பு முனை. நீங்கள் ஒருவரின் இருளில் இருக்கும் ஒளி. நீங்கள் யார் என்பதை முழுமையாக வெளிப்படுத்தினால் அவனுடைய பிடி உடைந்துவிடும் என்று எதிரிக்கு தெரியும். உங்களுடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல, உங்களோடு தொடர்புடைய அனைவரின் வாழ்க்கையிலும். எனவே எழுந்து பயத்தை உதறி, குற்ற உணர்வை நீக்கி, தோல்வியை ஒப்புக்கொள்வதை நிறுத்தி வார்த்தையை ஒப்புக்கொள்ள தொடங்குங்கள். நரகத்தின் பொய்களை விட சத்தமாக தேவனுடைய வாக்குறுதிகளை அறிவிக்கவும். ஏனென்றால் நீங்க விசுவாசத்தில் ஜெபிக்கும் போது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை பாதுகாப்பது மட்டுமல்லாமல் அதை மீட்டெடுக்கிறீர்கள். இப்போதே என்னை கேளுங்கள். போர் வீரர்களைப் போல ஜெபிப்பவர்கள் மீது ஒரு அபிஷேகம் வருகிறது. ஒரு தெய்வீக பாதுகாப்பு, ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட தைரியம். உங்களுக்கு ஒரு பதவி இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு ஒரு மேடை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஜெபம் இருந்தால் உங்களுக்கு வல்லமை இருக்கிறது. தேவன் மறைக்கப்பட்ட போர் வீரர்களை எழுப்புகிறார். உலகம் கவனிக்காத மக்கள், நிராகரிக்கப்பட்ட, உடைந்த, மறக்கப்பட்ட மக்கள். ஆனால் தேவன் உங்களை மறக்கவில்லை. அவர் இரகசிய இடத்தில் பார்த்து கொண்டிருந்தார். இப்போது அவர் உங்களை வெளியே அழைக்கிறார். ஏனென்றால் அழிக்கப்பட வேண்டிய பலிப்பிடங்கள் உள்ளன, உடைக்கப்பட வேண்டிய கோட்டைகள் உள்ளன, ரத்து செய்யப்பட வேண்டிய சாபங்கள் உள்ளன. அதை செய்ய அவர் உங்களை தேர்ந்தெடுத்தவர். எனவே பயப்பட வேண்டாம். உங்களுக்கு பயத்தின் ஆவி கொடுக்கப்படவில்லை, ஆனால் வல்லமை, அன்பு மற்றும் தெளிந்த புத்தி. உங்களுடைய ஜெபங்கள் வெறும் வார்த்தைகள் அல்ல, அவை ஆயுதங்கள். நீங்க விசுவாசத்தில் உங்களுடைய வாயை திறக்கும் போது பரலோகம் அசைகிறது, பாதாளம் நடுங்குகிறது, தூதர்கள் அனுப்பப்படுகிறார்கள், அதிபதிகள் பின்வாங்குகிறார்கள். உங்களுடைய கண்களால் நீங்கள் அதை பார்க்காமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது ஆவிக்குரிய உலகம் உங்களுடைய அதிகாரத்துக்கு பதிலளிக்கிறது. உங்களுடைய நாமத்தில் அல்ல, உங்களுடைய பலத்தில் அல்ல, ஆனால் எல்லா நாமங்களுக்கு மேலான நாமத்தில் இருளை அச்சுறுத்தும் ஒரு ஜெப உலகம் இருக்கிறது. அது உணர்ச்சி பூர்வமானதல்ல, அது சடங்கு அல்ல, அது ஆவிக்குரிய அதிகாரம். நீங்கள் அந்த உலகத்துக்குள் நுழையும் போது உங்களுடைய ஜெபங்கள் வெறும் கேட்பது மட்டுமல்ல, அவை கட்டளிடுகின்றன. உங்களுடைய வார்த்தைகள் வெறும் நம்பிக்கை தருவது மட்டுமல்ல, அவை சட்டம் இயற்றுகின்றன. நீங்கள் தேவனுடைய சித்தத்தை பூமியில் பரலோகத்தில் இருப்பது போல அறிவிக்கிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கைக்கு எதிரான ஒவ்வொரு தீய திட்டமும் ரத்து செய்யப்பட்டதாக நீங்கள் அறிவிக்கும் போது பரலோகம் சம்மதிக்கிறது. பூமியும் கீழ்ப்படிய வேண்டும். தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் மூடப்பட்டவர்கள். நீங்கள் உடைந்தவர்கள் அல்ல, நீங்கள் மீண்டும் கட்டப்படுகிறீர்கள். நீங்கள் மறக்கப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். எந்த சூனியக்காரி, எந்த சூனியக்காரன், எந்த பேய் பலிப்பீடம், எந்த சபிக்கப்பட்ட இரத்த பரம்பரை உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய இயக்கத்தை நிறுத்த முடியாது.
நீங்கள் ஒரு போரில் இருப்பதாக நீங்கள் உணரலாம். ஆனால் உங்களுடைய கதையின் முடிவை தேவன் ஏற்கனவே எழுதிவிட்டார் என்பதை மறக்காதீர்கள். முடிவு தோல்வி அல்ல, முடிவு விரக்தி அல்ல, முடிவு வெற்றி. உங்களுக்கு எதிரான தீய திட்டங்கள் விவரமாக இருக்கலாம், அவை மூலோபாயமாக இருக்கலாம், அவை பழமையானவையாக இருக்கலாம். ஆனால் அவை இயேசுவின் இரத்தத்துக்கு ஈடாகாது, அவை இயேசுவின் நாமத்துக்கு ஈடாகாது, அவை தேவனுடைய வார்த்தைக்கு ஈடாகாது. நரகத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொரு இருண்ட திட்டத்துக்கும் பரலோகத்தில் எழுதப்பட்ட ஒரு தெய்வீக திட்டம் உள்ளது. உங்களை செழிக்க செய்யும் ஒரு திட்டம், உங்களை காயப்படுத்தாத ஒரு திட்டம், உங்களுக்கு நம்பிக்கையும் எதிர்காலத்தையும் கொடுக்கும் ஒரு திட்டம். நீங்கள் உங்களுடைய ஜெபங்களை அந்த தெய்வீக திட்டத்துடன் நினைக்கும் போது எதிரியின் ஒவ்வொரு பொய்யும் நொறுங்க தொடங்குகிறது. தேவனுடைய ஆவி என்று உங்களை தூண்டட்டும். நீதியின் கச்சனை உங்களுக்கு எழும்பட்டும். இனி அமைதியான துன்பம் இல்லை, இனி தனிப்பட்ட வேதனை இல்லை, இனி பயத்தில் நடப்பது இல்லை. ஜெபிக்க வேண்டிய நேரம் இது, போர் செய்ய வேண்டிய நேரம் இது, உங்களுடைய அதிகாரத்தை நிற்க வேண்டிய நேரம் இது. தேவன் உங்களுடைய வாயில் ஒரு வாளை போல அவருடைய வார்த்தையை வைத்துள்ளார். அதை பயன்படுத்துங்கள், பேசுங்கள், அறிவியுங்கள். கிறிஸ்துவில் அவர்கள் யார் என்பதை அறிந்து ஜெபிக்கும் விசுவாசிக்கு எதிராக எதிரிக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை. நேரம் அவசரமானது, போர் உண்மையானது. ஆனால் உங்களுடைய தேவன் பெரியவர். அவர் நேற்றும் இன்றும் என்றென்றும் அதே தேவன். அவர் தானியேலை சிங்கங்களின் குகையிலிருந்து விடுவித்திருந்தால், 3 எபிரேய சிறுவர்களை அக்கினியிலிருந்து காப்பாற்றியிருந்தால், மோசைக்காக கடலை பிளந்திருந்தால், பவுல் மற்றும் சீலாவுக்காக சங்கிலிகளை உடைத்திருந்தால், அவர் உங்களுடைய வாழ்க்கைக்கு எதிரான ஒவ்வொரு தீய திட்டத்தையும் அழிப்பார். ஒரு நாள் அல்ல, இப்போதே நீங்க விசுவாசித்தால், நீங்க ஜெபித்தால், நீங்கள் விசுவாசத்தை நின்று பயத்துக்கு பணிய மறத்தால், நீங்க எதிரியின் கருணையில் இல்லை, அவன் உங்களுடைய ஜெபங்களின் கருணையில் இருக்கிறான். நீங்க பலவீனமானவர்கள் அல்ல, நீங்க இருளின் ராஜ்யத்துக்கு ஆபத்தானவர். உங்களுடைய ஜெபங்கள் வீணல்ல. தொடர்ந்து ஜெபியுங்கள், தொடர்ந்து அணிந்து கொள்ளுங்கள், தொடர்ந்து அறிவியுங்கள். ஏனென்றால் தேவன் உங்களுடன் இருக்கிறார், தேவன் உங்களுக்காக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கைக்கு எதிரான ஒவ்வொரு தீய திட்டமும் இயேசுவின் நாமத்தில் ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்டது. பரலோகம் ஒரு குரலுக்காக காத்திருக்கும் தருணங்கள் உள்ளன. ஒரு குரல் அமைதியை உடைத்து திருடவும் கொல்லவும் அழிக்கவும் முயற்சிக்கும் ஒவ்வொரு சக்திக்கும் எதிராக போரை அறிவிக்க அந்த குரல் உங்களுடையதாக இருக்கலாம். தேவன் பரிபூர்ணமான மக்களை தேடுவதில்லை, அவர் கீழ்ப்படிந்த பாத்திரங்களை தேடுகிறார். நடுங்கிக் கொண்டிருக்கலாம், ஆனால் விருப்பமுள்ள மக்கள். காயங்கள் இருக்கலாம், ஆனால் இன்னும் நான் இங்கு இருக்கிறேன், ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்கள் என்று சொல்லும் மக்கள். தேவனுடைய ஒளியை அம்பலப்படுத்த முடியாத அளவுக்கு இருண்ட தீய திட்டம் இல்லை. இயேசுவின் ரத்தம் உடைக்க முடியாத அளவுக்கு பலமான சாபம் இல்லை. இயேசுவின் நாமம் வேரோடு பிடுங்க முடியாத அளவுக்கு பழைய தலைமுறை அடிமைத்தனம் இல்லை. ஆனால் நீங்க எழும்ப வேண்டும், நீங்கள் இடைப்பட்ட இடத்தில் நிற்க வேண்டும். நீங்கள் உங்களுடைய வாயை திறந்து பரலோகம் கேட்கிறது, நரகம் நடுங்குகிறது என்று நம்பும் ஒருவரை போல ஜெபிக்க வேண்டும். எதிரி சபை வருகைக்கு அஞ்சவில்லை, அவன் மனப்பாடம் செய்யப்பட்ட வசனத்துக்கு அஞ்சவில்லை. அவன் தேவனுடன் நெருங்கிய உறவில் நடக்கும் ஒரு விசுவாசிக்கு அஞ்சுகிறான். அவன் நம்பிக்கையின்மையினால் மட்டுமல்ல, வெளிப்பாட்டினால் ஜெபிப்பவனுக்கு அஞ்சுகிறான். அவர்கள் யாருடையவர்கள் என்பதன் வெளிப்பாடு. அவன் இரகசிய இடத்தில் நேரம் செலவழித்தவனுக்கு அஞ்சுகிறான். கிறிஸ்துவின் ஆடையின் ஓரத்தை தொட்டவனுக்கு, தன்னைத்தானே இழந்து பரிசுத்த ஆவியின் அக்கினியில் எழுந்தவனுக்கு, பரலோக இடங்களில் கிறிஸ்துவுடன் வீற்றிருக்கிறார்கள் என்று அறிந்தவனுக்கு, எல்லா அதிபதிகளுக்கும் வல்லமைகளுக்கு மேலாக இனி கெஞ்சுபவன் அல்ல, ஆனால் மரணத்தையும் கல்லறையும் தோற்கடித்தவரின் அதிகாரத்தில் கட்டளையிடுபவன். நீங்கள் வெற்றிக்காக ஜெபிக்கவில்லை, நீங்கள் வெற்றியிலிருந்து ஜெபிக்கிறீர்கள். நீங்கள் பிசாசை ஜெயிக்க போராடவில்லை, அவன் ஏற்கனவே ஜெயிக்கப்பட்டான். இயேசு முடிந்தது என்று கூக்குரலிட்டு கல்வாரியில் அறிவிக்கப்பட்ட ஒரு தீர்ப்பை நீங்கள் அமல்படுத்துகிறீர்கள். ரத்தம் அப்போது பேசியது, இப்போதும் பேசுகிறது. ரத்தம் மங்காது, ரத்தம் பலவீனமடையாது. ரத்தம் இன்னும் பரலோக நீதிமன்றில் மீட்கப்பட்டது, விடுவிக்கப்பட்டது, பாதுகாக்கப்பட்டது என்று சத்தமாய் பேசுகிறது. ரத்தம் பேசும்போது ஒவ்வொரு பேய் நாக்கும் அமைதியாக இருக்க வேண்டும். ரத்தம் பிரயோகிக்கப்படும் போது ஒவ்வொரு தீய திட்டமும் ரத்து செய்யப்பட வேண்டும். ரத்தம் உங்களுடைய வீட்டை மூடும் போது மரணத்தின் ஒவ்வொரு நிழலும் கடந்து செல்ல வேண்டும்.
உங்களுடைய வாழ்க்கைக்கு எதிரான திட்டங்கள் துன்மார்க்கத்தில் நெய்யப்பட்டிருக்கலாம், ஆனால் அவை தேவனுடைய பிரசன்னத்தில் அவிழ்க்கப்படுகின்றன. இரகசிய அறைகளில் கிசுகிசுக்கும் உரையாடல்களில் மறைக்கப்பட்ட வெறுப்பில் உங்களுக்கு எதிராக என்னென்ன திட்டமிடுகிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்காமல் இருக்கலாம். ஆனால் தேவன் அதை பார்த்தார், தேவன் அதை கேட்டார். பொறி அமைக்கப்படுவதற்கு முன்பே தேவன் ஏற்கனவே ஒரு தப்பிக்கும் வழியை ஏற்படுத்தினார். நீங்கள் பதிலளிக்கும் தேவனுக்கு சேவை செய்வதில்லை, நீங்கள் ஆயத்தம் செய்யும் தேவனுக்கு சேவை செய்கிறீர்கள். அவர்கள் உங்களுடைய வீழ்ச்சியை சதி செய்யும் போது அவர் உங்களுடைய மீளெழுச்சியை தயார் செய்து கொண்டிருந்தார். அவர்கள் குழிகள் தோண்டும் போது அவர் உங்களை உயர்த்தி கொண்டிருந்தார். சாபங்கள் பேசப்படும் போது அவர் உங்களுடைய பெயருடன் அவருடைய புத்தகத்தில் ஆசீர்வாதங்களை எழுதி கொண்டிருந்தார். ஆனால் நீங்கள் அமைதியாக இருக்க முடியாது. பரலோகம் குரல் மூலம் இயக்கப்படுகிறது. நீங்கள் உங்களுடைய வாயை திறக்க வேண்டும். இது பேய்கள் தெருக்களில் கூக்குரலிடும் போது சத்தம் இல்லாமல் ஜெபங்களை முணுமுணுக்கும் செயலற்ற விசுவாசிகளுக்கான நேரம் அல்ல. இது தைரியத்துடன் கூக்குரலிடும், அக்கினியுடன் அறிவிக்கும், சங்கிலிகள் உடையும் வரை, கதவுகள் திறக்கும் வரை, தீய திட்டங்கள் தேவனுடைய பிரசன்னத்தில் எரியும் வரை விசுவாசத்துடன் ஜெபிக்கும் போர் வீரர்களுக்கான நேரம். ஜெபம் உங்களுடைய கடைசி ஆயுதம் அல்ல, அது உங்களுடைய முதல் ஆயுதம். அது நீதிமான்களின் போர்க்குரல். அது தேவதூர்களை போரில் ஈடுபடுத்தும் கர்ச்சனை. அது எதிரியின் முகாமில் குழப்பத்தை அனுப்பும் எக்காலம். அது சிறைச்சாலை சுவர்களை உடைத்து சாத்தானிய கட்டமைப்புகளை தகர்க்கும் தெய்வீக பூகம்பம். உங்களில் சிலர் மிக நீண்ட காலமாக மிக அமைதியாக இருந்தீர்கள். எதிரி உங்களுடைய வீட்டின் வழியாக நடக்க, உங்களுடைய மனதை வேதனைப்படுத்த, உங்களுடைய சமாதானத்தை திருட, உங்களுடைய விதியை எந்த எதிர்ப்பும் இல்லாமல் சீர்குலைக்க நீங்கள் அனுமதித்தீர்கள். ஆனால் இப்பொழுது இனி இல்லை என்று சொல்ல வேண்டிய நேரம். பயத்தால் ஆளப்படும் இரவுகள் இல்லை. பேய் திட்டங்களை சுமக்கும் மக்களால் இனி கையாளுதல் இல்லை. ஆவிக்குரிய ஒடுக்குதலை இனி பொறுத்து கொள்வது இல்லை. உங்களுடைய உரிய இடத்தை பிடியுங்கள். ராஜாக்களின் ராஜாவின் அதிகாரத்தில் நில்லுங்கள். பரிசுத்த தைரியத்தில் உங்களுடைய குரலை உயர்த்துங்கள். இருளை பின்னுக்கு தள்ளுங்கள். அக்னியுடன் ஜெபியுங்கள், கண்ணீருடன் ஜெபியுங்கள், ஆர்வத்துடன் ஜெபியுங்கள். ஆனால் ஜெபியுங்கள். ஏனென்றால் ஜெபம் எல்லாவற்றையும் மாற்றுகிறது. நீங்கள் ஒரு சாதாரண நபர் அல்ல. நீங்கள் ஒரு ஆவிக்குரிய வாசல் காப்பாளர். வாயில் காவலில் இல்லாதவர் எதிரி நுழைய முடியாது. ஆனால் வாயில் ஜெபத்தால் மூடப்பட்டிருக்கும் போது, வாசல் உண்மைக்கு சாட்சியாய் இருக்கும் போது, வீடு வார்த்தையால் நிறைந்திருக்கும் போது, காற்று வழிபாட்டால் நிரப்பப்பட்டிருக்கும் போது பிசாசு தங்க முடியாது. அவன் தட்டலாம், ஆனால் நுழைய மாட்டான். அவன் முயற்சி செய்யலாம், ஆனால் வெற்றி பெற மாட்டான். அவன் ஆயுதத்தை உருவாக்கலாம், ஆனால் அது வாய்க்காது. ஏனென்றால் ஒரு ஜெபிக்கும் விசுவாசி ஒரு நடமாடும் கோட்டை. ஒரு ஜெபிக்கும் விசுவாசி ஆவியிலே ஒரு தெய்வீக அலங்கார அமைப்பு. ஒரு ஜெபிக்கும் விசுவாசி தீமையை எதிர்க்க மட்டுமல்ல, அதை தலைகளாக மாற்றுகிறார். நான் இப்போது உங்களுடைய வாழ்க்கைக்கு எதிராக பேசப்பட்ட ஒவ்வொரு பொய்யும் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படட்டும் என்று பேசுகிறேன். இரகசியமாக உச்சரிக்கப்பட்ட ஒவ்வொரு சாபமும் இரத்தத்தால் ரத்து செய்யப்படட்டும். உங்களை வேதனைப்படுத்த அனுப்பப்பட்ட ஒவ்வொரு தீய கனவும் பரிசுத்த ஆவியின் அக்கினியினால் சிதறடிக்கப்படட்டும். ஒவ்வொரு பலவீனத்தின் ஆவியும், குறைவின் ஆவியும், மனசோர்வின் ஆவியும், குழப்பத்தின் ஆவியும், அடிமைத்தனத்தின் ஆவியும் இயேசுவின் நாமத்துக்கு பணிய வேண்டும். எந்த தீய திட்டமும் வெல்லாது, எந்த எதிரியும் ஜெயிக்காது, எந்த இருளும் நிலைக்காது. ஏனென்றால் உங்களுக்காக போராடுபவர் யூதாவின் சிங்கம். அவர் போர்களில் தோற்பதில்லை, அவர் பின்வாங்குவதில்லை, அவருடைய சொந்த மக்களை கைவிடுவதில்லை. உங்களை சுற்றியுள்ள தூதர்களை நீங்கள் பார்க்க முடிந்தால், பரலோக ரீம்ஸில் உங்களுக்காக போராடப்படும் போரை நீங்கள் ஒரு கனமாவது பார்க்க முடிந்தால், நீங்கள் பாதிக்கப்படக்கூடியவர் அல்ல, நீங்கள் சூழப்பட்டவர். நீங்க பாதுகாப்பற்றவர் அல்ல, நீங்கள் பாதுகாக்கப்பட்டவர். நீங்க விதியின் கருணையில் இல்லை. நீங்கள் உங்களுடைய தலையில் உள்ள முடிகளை எண்ணி ஒவ்வொரு கண்ணீரையும் அவருடைய துருத்தில் வைத்திருக்கும் சர்வவல்ல தேவனுடைய கைகளில் இருக்கிறீர்கள். அவர் தாமதிக்கவில்லை, அவர் இல்லை. நீங்க பார்க்க முடியாத போதும் அவர் செயல்படுகிறார். நீங்கள் சிக்கிக்கொண்டதாக உணரும் போது அவர் நகர்கிறார். பரலோகம் சிக்கிக்கொண்டதாக உணரும் போது அவர் கேட்கிறார், தொடர்ந்து ஜெபியுங்கள், தொடர்ந்து நில்லுங்கள், தொடர்ந்து நம்புங்கள். இப்போது நேரம், நாளை அல்ல. நீங்கள் இன்னும் பரிசுத்தமாக உணரும் போது அல்ல, உங்களை நீங்களே சுத்தப்படுத்திக் கொள்ளும் போது அல்ல. இப்போதே ஜெபியுங்கள், இப்போதே அறிவியுங்கள், இப்போதே திட்டத்தை ரத்து செய்யுங்கள். இப்போது வல்லமை உங்களுடைய வாயில் இருக்கிறது. வாழ்வும் மரணமும் நாக்கில் இருக்கின்றன. உங்களுடைய குரலை வாழ்வை பேச பயன்படுத்துங்கள்.
உங்களுடைய அதிகாரத்தை கட்டி போடவும் விடுவிக்கவும் பயன்படுத்துங்கள். நாச வேலையின் ஒவ்வொரு ஆவியையும், ஒவ்வொரு கையாளுதல் சக்தியையும், ஒவ்வொரு பேய் பொறியையும் கட்டி போடுங்கள். தேவனுடைய வாக்குறுதிகளை விடுவியுங்கள். கர்த்தருடைய மகிழ்ச்சியை விடுவியுங்கள். தெய்வீக பாதுகாப்பை விடுவியுங்கள். நீங்கள் அதை பார்க்கும் வரை பேசுங்கள். நீங்கள் அதில் நடக்கும் வரை அறிவியுங்கள். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை வீணாக திரும்புவதில்லை. உங்களில் சிலர் உங்களுடைய தீர்ப்பு முனையை உறுதிப்படுத்த ஒரு தீர்க்கதரிசிக்காக காத்திருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் உங்களுடைய வீட்டின் தீர்க்கதரிசி. உங்களுடைய குழந்தைகள் மீது வாழ்வை பேசுங்கள். உங்களுடைய மனதில் சுதந்திரத்தை அறிவியுங்கள். உங்களுடைய நிதியில் இருந்து அழிப்பவனை கடிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய சுவர்களின் வழியாக தேவனுடைய அக்கினியை ஜெபியுங்கள். வல்லமையை கொண்டு வர உங்களுக்கு ஒரு மேடை தேவையில்லை. உங்களுக்கு ஆவி மட்டும் தேவை. பயனுள்ளதாக இருக்க உங்களுக்கு கைதட்டல் தேவையில்லை. உங்களுக்கு அபிஷேகம் தேவை. மலைகளை நகர்த்த உங்களுக்கு பட்டங்கள் தேவையில்லை. உங்களுக்கு விசுவாசம் தேவை. எனவே எழுந்து உங்களுடைய நாமத்தில் அல்ல, அவருடைய நாமத்தில், உங்களுடைய பலத்தில் அல்ல, அவருடைய பலத்தில், பயத்தில் அல்ல, அக்கினியில் நீங்கள் அவ்வாறு செய்யும் போது உங்களுக்கு எதிராக உருவான ஒவ்வொரு தீய திட்டமும் பரிசுத்த எதிர்ப்பை சந்திக்கும். ஒவ்வொரு பேய் திட்டமும் தெய்வீக தலையீட்டால் எதிர்கொள்ளப்படும். ஒவ்வொரு கோட்டையும் ஜுகங்களின் பாறையின் நசுக்கும் வல்லமையை சந்திக்கும். நீங்கள் மறைக்க பிறந்தவர்கள் அல்ல, நீங்கள் கலக்க பிறந்தவர்கள் அல்ல, நீங்கள் ஆவியிலே ஆட்சி செய்ய பிறந்தவர்கள். நீங்கள் இடியுடன் ஜெபிக்க, போருடன் வழிபட, பரலோக அதிகாரத்துடன் பேச பிறந்தவர்கள். நீங்கள் அவ்வாறு செய்யும் போது தொடர்ந்து அழுத்துங்கள், தொடர்ந்து தீர்க்கதரிசியுங்கள், தொடர்ந்து நம்புங்கள், தொடர்ந்து ஜெபியுங்கள். ஏனென்றால் வெற்றி வரப்போவதில்லை. ஆம், அது ஏற்கனவே இங்கே இருக்கிறது. உங்களுடைய ஜெபம் விடுதலையின் அடுத்த அத்தியாயத்தை திறக்கும் திறவுகள். உறுதியாக நில்லுங்கள், தைரியமாக பேசுங்கள், ஆபத்தான முறையில் ஜெபியுங்கள். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை பாதுகாப்பது மட்டுமல்லாமல் பூமியில் தேவனுடைய ராஜ்யத்தை நிலைநாட்டுகிறீர்கள். அக்கினி உலட்டும், மகிமை எழும்பட்டும், ஒவ்வொரு தீய திட்டமும் உடைக்கப்படட்டும். ராஜா உங்களுடன் இருக்கிறார். அவருடைய வார்த்தை ஒருபோதும் தோல்வி அடையாது. என்னுடைய எலும்புகளில் பரலோக அக்கினி எரியும் போது இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஜெபிக்க தொடங்கும் போது உண்மையிலேயே ஜெபிக்க பரலோகத்தை அசைத்து இருளின் உலகங்களை தொந்தரவு செய்யும் ஒரு வகையான விசுவாசத்துடன் நீங்கள் இனி வாழ்க்கையில் ஒரு பங்கேற்பாளராக மட்டுமல்ல, நீங்கள் ஆவியிலே ஒரு போர் வீரனாகிறீர்கள். உங்களுடைய வார்த்தைகள் நித்தியத்தில் எதிரொலிக்கும் ஒரு பரிந்துரையாளராகிறீர்கள். நரகம் காலையில் எழுந்திருக்க பயப்படும் ஒரு வகையான நபராகிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் உங்களுடைய வாயை திறக்கும் போது சூழ்நிலைகள் மாறுகின்றன. நீங்கள் முழங்கால் போடும்போது கோட்டைகள் உடைகின்றன. நீங்கள் வார்த்தையை பேசும்போது தூதர்கள் அனுப்பப்படுகிறார்கள். நீங்கள் வெறும் காற்றில் பேசுவதில்லை. நீங்கள் பரலோகத்தின் கவனத்தை ஈர்த்து நரகத்துக்கு எதிராக போரை அறிவிக்கிறீர்கள். ஜெபம் பலவீனமானதல்ல, ஜெபம் செயலற்றதல்ல, ஜெபம் மத ரீதியான பேச்சல்ல, ஜெபம் ஆவியிலே வன்முறை. ஜெபம் தீவிரமானது, அது சக்தி வாய்ந்தது, நீதிமானின் வல்லமை மிக்க. அவசியமான ஜெபம் மிகவும் பயனுள்ளது என்று பைபிள் சொல்கிறது. அதாவது ஜெபம் செயல்படுகிறது, அது விஷயங்களை நகர்த்துகிறது, அது விஷயங்களை மாற்றுகிறது, அது இருளின் வேலைகளை அம்பலப்படுத்துகிறது, அது சாட்டுபவனை அமைதிப்படுத்துகிறது, அது பாம்பை நசுக்குகிறது. ஆரம்பகால திருச்சபை ஜெபித்த போது சிறை கதவுகள் திறந்தன, சங்கிலிகள் விழுந்தன, பூகம்பங்கள் அடித்தளத்தை அசைத்தன. அதே வல்லமை இன்று உயிருடன் இருக்கிறது. இயேசுவை மரித்தொழிலிருந்து எழுப்பி அதே ஆவி உங்களுக்குள் வாழ்கிறது. அப்படி என்றால் ஏன் நீங்கள் அமைதியாக இருக்கிறீர்கள்? நாம் தீமையின் பார்வையாளர்களாக இருக்கக்கூடாது. எதிரி நம்முடைய வீடுகள் வழியாக, நம்முடைய திருமணங்கள் வழியாக, நம்முடைய மனங்கள் வழியாக அராயகமாக ஓடிக்கொண்டிருக்கும் போது நாம் செயலிட்டு இருக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளையை பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்க உங்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது ஒவ்வொரு குழப்பத்தின் ஆவியும், ஒவ்வொரு கையாளுதலும், கிசுகிசுப்பும், ஒவ்வொரு அடக்குமுறை சக்தியும். நீங்க ஜெபத்தில் நிற்கும் போது தங்க சட்டபூர்வ உரிமை இல்லை. ஆனால் நீங்க நிற்க வேண்டும். பேய்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டாம். தீய எண்ணங்களை மகிழ்விக்க வேண்டாம். ஆவிக்குரிய தேக்க நிலையை சகித்துக் கொள்ள வேண்டாம். ஜெபத்தில் போர் தொடுங்கள். எந்த ஜெபமும் அல்ல, ஆனால் வார்த்தையில் வேரூன்றிய, ஆவியால் உந்தப்பட்ட மற்றும் விசுவாசத்துடன் அறிவிக்கப்பட்ட ஜெபம். நீங்கள் பிறப்பதற்கு முன்னே பல தீய திட்டங்கள் தொடங்கப்பட்டன. தலைமுறை சாபங்கள், குடும்ப பழக்க வழக்கங்கள், இரத்த பரம்பரைகள் வழியாக கடத்தப்பட்ட பேய் திட்டங்கள். ஆனால் தேவன் அவருடைய எல்லையற்ற கருணையில் உங்களை இந்த நேரத்தில் எழுப்பியிருக்கிறார்.
மற்றவர்கள் பணிந்ததை உடைக்க நீங்கள் குறுக்கீடு, நீங்கள் சுழற்சியை உடைப்பவர், நீங்க எதிர்ப்பை மாற்ற அழைக்கப்பட்டவர். ஆனால் வல்லமையால் அல்ல, சக்தியால் அல்ல, அவருடைய ஆவியால். ஜெபத்தின் மூலம், உருகும் பரிந்துரையின் மூலம், ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் நனைந்த அறிவிப்புகளின் மூலம் உங்களில் சிலர் ஏன் போர் இவ்வளவு தீவிரமாக இருக்கிறது என்று ஆச்சரியப்படுகிறீர்கள். ஏன் ஒவ்வொரு அடியும் ஒரு போர் போல உணர்கிறது? ஏன் நீங்கள் தட்டுவதற்கு முன்னே கதவுகள் மூடுகின்றன? ஏன் உறவுகள் எச்சரிக்கை இல்லாமல் சிதறுகின்றன? ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கை ஆவியிலே முக்கியத்துவம் வாய்ந்தது. நீங்கள் எதை சுமக்கிறீர்களோ அதனால் எதிரி அச்சுறுத்தப்படுகிறான். நீங்க ஜெபத்தில் உள்ள அதிகாரத்தை எப்போதாவது கண்டுபிடித்தால் அவன் கட்ட முயற்சித்த ஒவ்வொரு திட்டத்தை நீங்க அழைப்பீர்கள் என்று அவனுக்கு தெரியும். அதனால் தான் அவன் உங்களை திசை திருப்ப விரும்புகிறான். அவன் உங்களை கசப்பாக வைத்திருக்க விரும்புகிறான். அவன் உங்களை அமைதியாக வைத்திருக்க விரும்புகிறான். ஆனால் இன்று திரை நீக்கப்படுகிறது. இன்று தேவன் போர் வீரர்களை எழுப்புகிறார். ஞாயிறு கிறிஸ்தவர்களை அல்ல, மத பேச்சாளர்களை அல்ல, ஆனால் தங்கள் கண்களில் பரலோக அக்கினியுடன் நடக்கும் ஆவியில் நிறைந்த பரிந்துரையாளர்களை. உங்களுடைய இரகசிய திட்டம், உங்களுடைய போர்க்களம், யாரும் உங்களை பார்க்காத அந்த அமைதியான அறை, அதுதான் நாடுகள் மாறும் இடம், அதுதான் அடிமைத்தனங்கள் உடையும் இடம், அதுதான் விதிகள் மீட்டெடுக்கப்படும் இடம். நள்ளிரவு நேரத்தில் உங்களுடைய ஜெபங்களை குறைத்து மதிப்பிடாதீர்கள். நீங்கள் அமைதியாக அழுத அந்த கண்ணீரை குறைத்து மதிப்பிடாதீர்கள். தேவன் ஒவ்வொன்றையும் பார்த்தார். அவர் அவற்றை அவருடைய துருத்தியில் சேமித்திருக்கிறார். ஒரு கண்ணீர் கூட வீணாகவில்லை. ஒவ்வொரு அழுகையும், ஒவ்வொரு பெருமூச்சும், ஒவ்வொரு கிசுகிசுத்த வேண்டுதல்களும் ஒரு பலிப்பிடத்தை உருவாக்கியது. நியமிக்கப்பட்ட நேரத்தில் அந்த பலிப்பிடத்தில் அக்கினி விழும். அது விழும்போது, அது நிகழும் போது தீய திட்டங்கள் சிதறடிக்கப்படும், பொறிகள் சரிந்துவிடும், சாபங்கள் பின்வாங்கும். நீங்கள் வெற்றியில் எழுவீர்கள். நான் தெளிவாக சொல்கிறேன், நீங்க ஜெபித்து முடிக்காத சில போர்கள் முடிவடையாது. நீங்கள் பேய்களுக்கு ஆலோசனை வழங்க முடியாது. நீங்கள் சூனியத்தை புறக்கணிக்க முடியாது. பொழுதுபோக்கு அல்லது திசை திருப்புகளினால் ஆவிக்குரிய போரை முழங்கடிக்க முடியாது. நீங்க ஜெபத்தில் அதை எதிர்த்து கொள்ள வேண்டும். நீங்கள் பலிப்பிடத்தின் கொம்புகளை பிடித்துக் கொண்டு பரலோகம் அசையும் வரை விட மறுக்க வேண்டும். யாக்கோபு அதையே செய்தார். அவன் தேவனுடன் போராடினான். நீங்கள் என்னை ஆசீர்வதிக்கும் வரை நான் உங்களை விடமாட்டேன் என்று அவன் சொன்னான். தேவன் அவனுடைய பெயரை மாற்றினார். அவர் அவனுடைய விதியை மாற்றினார். ஏனென்றால் அவசர ஜெபம் தெய்வீக சந்திப்புகளில் வழிவகுக்கிறது. உங்களில் சிலர் இன்னும் உங்களுடையதாக இல்லாத பெயர்களின் கீழ் வாழ்கிறீர்கள். உங்களுடைய கடந்த காலத்தின் அடையாளங்கள், மற்றவர்களின் குற்றச்சாட்டுகள், எதிரியால் கிசுகிசுக்கப்பட்ட பொய்கள். ஆனால் இன்று தீர்வு. நீங்கள் ஜெபிக்க துணிந்தால், உங்களுடைய முழு இருதயத்தோடும் கூக்குளிட துணிந்தால், பாதிக்கப்பட்டவர்களிலிருந்து வெற்றியாளராக, நிராகரிக்கப்பட்டவர்களிலிருந்து மீட்கப்பட்டவராக, பயப்படுகிறவர்களிலிருந்து அச்சமற்றவராக, உடைந்தவர்களிலிருந்து பிரியமானவராக உங்களுடைய பெயரை மாற்ற தேவன் தயாராக இருக்கிறார். ஆனால் நீங்கள் ஜெபத்தில் போராட வேண்டும். ஏனென்றால் அடையாளம் தேவனுடைய பிரசன்னத்தில் மீட்டெடுக்கப்படுகிறது. தேவன் மறுபெயரிட்டதை எந்த தீய திட்டமும் மீற முடியாது. எதிரி வஞ்சகத்தின் மூலம் செயல்படுகிறான். அவன் உங்களுடைய எண்ணங்களில் பொய்களை போடுகிறான். அவன் உங்களை இரகசிய இடத்திலிருந்து வெளியே வைத்திருக்க திசை திருப்புக்களை அனுப்புகிறான். ஏனென்றால் நீங்கள் நுழைந்தவுடன், நீங்கள் உண்மையிலேயே சர்வவல்லவரின் நிழலில் கீழ் வாழும் போது அவன் ஒவ்வொரு பிடியையும் இழக்கிறான் என்று அவனுக்கு தெரியும். சங்கீதம் 91 அலங்காரத்துக்காக எழுதப்படவில்லை. அது தெய்வீக பாதுகாப்பின் ஒரு அறிவிப்பு. உன்னதமானவரின் இரகசிய இடத்தில் வசிப்பவன் சர்வவல்லவருடைய நிழலில் கீழ் தங்குவான். அதாவது நான் வசித்தால் நான் மூடப்பட்டிருக்கிறேன். நான் நெருக்கமாக இருந்தால் நான் பாதுகாப்பாக இருக்கிறேன். ஜெபத்தின் இடத்தில் வாழ்ந்தால் எனக்கு எதிராக உருவான எந்த ஆயுதம் வாய்க்காது. ஆனால் நீங்கள் இரகசிய இடத்தை பார்வையிட முடியாது. நீங்கள் அங்கே வாழ வேண்டும். ஜெபம் ஒரு அவசர தப்புவிப்பு அல்ல, அது ஒரு தினசரி ஒழுக்கம். அங்குதான் உத்திகள் வெளிப்படுத்தப்படுகின்றன. அங்குதான் தேவதூதர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். அங்குதான் எண்ணெய் ஊற்றப்படுகிறது. அங்குதான் பலம் புதுப்பிக்கப்படுகிறது. நீங்கள் அங்கே வாழ்ந்தால், நீங்கள் தங்கினால், நீங்கள் அங்கே வாழ்ந்தால், நீங்கள் தீய திட்டங்களிலிருந்து தப்பிப்பது மட்டுமல்ல, நீங்கள் அவற்றின் மீது ஆதிக்கம் செலுத்துவீர்கள். ஏனென்றால் ஜெபம் தாக்குதலை தடுப்பது மட்டுமல்ல, அது வேரை அழிக்கிறது. அது அமைப்பை வேரோடு பிடுங்குகிறது. அது பிணையத்தை உடைக்கிறது. அது உயர்ந்த விசேஷத்தை கீழே தள்ளுகிறது. ஜெபம் கோணலான இடங்களை நேராக்குகிறது. நீங்க கிறிஸ்துவில் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் ஒரு பரிசுத்த தேசம், ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைமுறை.
நீங்கள் சாதாரணமானவர் அல்ல, நீங்கள் சக்தியற்றவர் அல்ல, நீங்கள் சூனியக்காரரின் அல்லது சூனியக்காரர்களின் கருணையில் இல்லை. நீங்கள் ஒவ்வொரு சாபம், மந்திரம், சதி மற்றும் திட்டத்துக்கு பாதிக்கப்படக்கூடியவர் அல்ல. நீங்கள் மூடப்பட்டவர். நீங்கள் கிறிஸ்துவுடன் அமர்ந்திருக்கிறீர்கள். நீங்கள் ஆவியால் நிறைந்திருக்கிறீர்கள். நீங்கள் உண்மையால் ஆயுதம் ஏந்தி இருக்கிறீர்கள். நீங்கள் ஜெபத்தில் உங்களுடைய வாயை திறக்கும் போது பூமி பதிலளிக்கிறது, பரலோகம் பதிலளிக்கிறது, பேய்கள் நடுங்குகிறது. ஏனென்றால் நீங்கள் ஒரு பிச்சைக்காரனாக ஜெபிக்கவில்லை, நீங்கள் ராஜாவின் பிள்ளையாக ஜெபிக்கிறீர்கள். எனவே எழுந்திருங்கள், தேவனுடைய முழு சர்வாயுதங்களையும் தரித்துக் கொள்ளுங்கள், விசுவாசத்தின் கேடயத்தை உயர்த்துங்கள், ஆவியின் வாளை எடுங்கள். மற்றவர்கள் பரிந்துரைக்க காத்திருக்க வேண்டாம், நீங்கள் அதை செய்யுங்கள். புயல் கடந்து செல்ல காத்திருக்க வேண்டாம், அதனுடன் பேசுங்கள். தீய திட்டங்களுக்கு பயப்பட வேண்டாம், அவற்றை ரத்து செய்யுங்கள். எந்த கொள்ளை நோயும் உங்களுடைய வாசலை நெருங்காது என்று அறிவியுங்கள். தீமைக்காக நினைத்த அனைத்தும் உங்களுடைய நன்மைக்காக மாறும் என்று தீர்க்கதரிசியுங்கள். வார்த்தையின் மீது நில்லுங்கள், அவருடைய வாக்குறுதிகளை அறிவியுங்கள். இரவில் விடுதலையின் பாடல்களை பாடுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக கண்ணீருடனும் ஆர்வத்துடனும் அக்கினியுடனும் ஜெபியுங்கள். ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கையை பற்றிய தேவனுடைய திட்டம் இருளின் ஒவ்வொரு திட்டத்தையும் விட பெரியது. தேவனுடைய வாக்குறுதி உங்களுடைய எதிரிகளின் சாபங்களை விட சத்தமானது. ஜெபத்தின் வல்லமை நரகத்தின் எந்த சக்தியையும் விட பெரியது. பரலோகம் காத்திருக்கிறது, தேவதூதர்கள் கேட்கிறார்கள், தேவன் நகர தயாராக இருக்கிறார். ஆனால் நீங்கள் உங்களுடைய வாயை திறக்க, அதிகாரத்தில் எழும்ப, விசுவாசத்தில் பேச, வல்லமுடன் ஜெபிக்க அவர் காத்திருக்கிறார். நீங்கள் இந்த தருணத்துக்காக பிறந்தவர்கள், இந்த நேரத்துக்காக நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். நீங்கள் ஜெபிக்கும் போது, நீங்கள் உண்மையிலேயே ஜெபிக்கும் போது, உங்களுடைய வாழ்க்கைக்கு எதிராக ஒவ்வொரு தீய திட்டமும் பரலோக மகிமையின் சுமையின் கீழ் நொறுக்கப்படும். போர் கர்த்தருக்கு சொந்தமானது, ஆனால் அவர் பயன்படுத்தும் குரல் உங்களுடையது. அதை உயர்த்துங்கள், அதை தைரியமாக உயர்த்துங்கள், இப்போதே உயர்த்துங்கள். ஏனென்றால் நீங்கள் ஜெபிக்கும் போது எல்லாமே மாறுகிறது. பிசாசு உங்களை தாக்குவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. நீங்கள் சுமக்கும் ஒன்றின் காரணமாக நரகம் காலியான பாத்திரங்களுடன் போராடுவதில்லை. எதிரி உங்களுடைய வாழ்க்கைக்கு எதிராக ஆயுதங்களை ஏவியிருந்தால் அது நீங்கள் பலவீனமானவர் என்பதற்காக அல்ல, நீங்க இருளின் ராஜ்யத்துக்கு ஆபத்தானவர் என்பதற்காக. நீங்கள் அந்த உண்மையை நம்ப தொடங்கும் போது உங்களுடைய ஜெப வாழ்க்கை பரிசுத்தாக்கினியுடன் பற்றி கொள்ளும். நீங்கள் சுதந்திரிக்கிறவர்களைப் போல ஜெபிக்க தொடங்குவீர்கள். ஏனென்றால் பிசாசு உங்களுடைய கடந்த காலத்தை தாக்குவதில்லை. அவன் உங்களுடைய எதிர்காலத்தை பார்த்து பயப்படுகிறான். அவன் உங்களுடைய ஆற்றலை பார்த்து பயப்படுகிறான். ஜெபத்தில் உயர்த்தப்பட்ட உங்களுடைய குரலை கண்டவன் பயப்படுகிறான். நீங்கள் ஜெபிக்கும் போது அவனுடைய பிடி தற்காலிகமானது, ஆனால் உங்களுடைய அழைப்பு நித்தியமானது என்பதை நீங்கள் எதிரிக்கு நினைவூட்டுகிறீர்கள். ஒவ்வொரு தீய திட்டமும் தேவனால் பார்க்கப்பட்டது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள விரும்புகிறேன். எதுவும் அவரை ஆச்சரியப்படுத்துவதில்லை. எந்த சூனியக்காரின் சாபமும் தேவனுக்கு ஏற்கனவே தெரியும். அந்த துரோகம் தேவன் ஏற்கனவே பார்த்தார். இரகசியமாக அமைக்கப்பட்ட அந்த பொறி பரலோகம் ஏற்கனவே உங்களுடைய தப்பிக்கும் வழியை வரைபடம் செய்தது. தேவன் நித்தியத்தின் தரையில் நடமாடி உங்களை பாதுகாப்பது எப்படி என்று ஆச்சரியப்படுவதில்லை. இல்லை, அவர் ஏற்கனவே உங்களை அவருடைய உள்ளங்கையில் வைத்துள்ளார். நீங்கள் அவர் உங்களுக்குள் கொடுத்த அதிகாரத்துடன் ஜெபிக்கும் போது நீங்கள் அவருடைய வெற்றியை பூமியில் அமல்படுத்துகிறீர்கள். நீங்கள் ஜெயிக்க முயற்சிக்கவில்லை, சிலுவையில் முத்திரையிடப்பட்ட ஒரு வெற்றியை நீங்கள் அமல்படுத்துகிறீர்கள். இயேசுவின் ரத்தம் பாவத்தை கழுவியது மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த எதிரிக்கு இருந்த ஒவ்வொரு சட்டபூர்வ உரிமையையும் அது அளித்தது. ரத்தம் பொய்களை விட சத்தமாக பேசுகிறது, அது குற்றச்சாட்டுக்களை விட சத்தமாக பேசுகிறது, அது சாபங்களை விட சத்தமாக பேசுகிறது. நீங்க ஜெபிக்கும் போது இரத்தத்தை கோருங்கள், பேசுங்கள், பாதுகாப்பை கேட்காதீர்கள், இரத்த உடன்படிக்கையை அலையுங்கள். இயேசுவின் இரத்தத்தால் நான் ஒவ்வொரு பேய் தலையீட்டையும் பணியும்படி கட்டளிடுகிறேன். ஒவ்வொரு தீய குரலையும் நான் கடிந்து கொள்கிறேன். ஒவ்வொரு வார்த்தை சாபத்தை நான் ரத்து செய்கிறேன். ஒவ்வொரு வார்த்தை சாபத்தை நான் ரத்து செய்கிறேன். என்னுடைய வீடு, என்னுடைய மனம், என்னுடைய குடும்பம், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய எதிர்காலம் இரத்தத்தின் கீழ் முத்திரையிடுகிறேன் என்று சொல்லுங்கள். அது மூட நம்பிக்கை அல்ல, அது வல்லமை. நீங்க இப்படித்தான் போராடுகிறீர்கள். நீங்கள் சிக்கலில் இருக்கும் போது மட்டும் ஜெபிக்காதீர்கள். இருள் அடர்த்தியாக இருக்கும்போது மட்டும் ஜெபிக்காதீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பலிப்பீடத்தை உருவாக்குங்கள். நிலையான ஐக்கியம் உள்ள ஒரு நபராக இருங்கள். உங்களுடைய வாழ்க்கையை துதி மற்றும் பரிந்துரையின் ஒரு புகலிடமாக இருக்கட்டும். ஏனென்றால் பிசாசு திறப்புகளை தேடுகிறான், அவன் உலாவுகிறான், அவன் ஆய்வு செய்கிறான். ஆவிக்குரிய தூக்கமின்மைக்கான தருணங்கள் அவன் கவனிக்கிறான்.
ஆனால் உங்களுடைய வாழ்க்கை ஜெபத்தில் நிறைந்திருக்கும் போது நீங்கள் எதிரி தொட முடியாத ஒரு அக்கினியாகிறீர்கள். அவன் ஆயுதத்தை உருவாக்கலாம், ஆனால் அது வாய்க்காது. அவன் புயலை அனுப்பலாம், ஆனால் அது உங்களை மூழ்கடிக்காது. ஏனென்றால் நீங்க சர்வ வல்லவரின் பிரசன்னத்தில் வாழ்கிறீர்கள். நீங்க கிறிஸ்துவில் மறைந்திருக்கிறீர்கள். நீங்க மூடப்பட்டிருக்கிறீர்கள், பாதுகாக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களில் சிலர் உங்களுடைய பயத்துக்கு ஜெபிப்பதை நிறுத்தி உங்களுடைய விசுவாசத்தின் மூலம் ஜெபிக்க தொடங்க வேண்டும். உங்களுடைய மலையின் அளவை ஒத்திகை பார்ப்பதை நிறுத்தி உங்களுடைய தேவனுடைய அளவை அறிவிக்க தொடங்குங்கள். இயேசு நமக்கு தீமையை கையாள கற்றுக் கொடுக்கவில்லை, அவர் அதை ஜெயிக்க கற்றுக் கொடுத்தார். பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் எதிரியின் எல்லா வல்லமையை மிதிக்கவும் நான் உங்களுக்கு வல்லமை கொடுக்கிறேன். எதுவும் உங்களை ஒருபோதும் காயப்படுத்தாது. அது உருவகப்படுத்தப்பட்ட ஒன்று அல்ல, அது தெய்வீக யதார்த்தம். நீங்கள் அதை கோரினால், நீங்கள் அதில் நடந்தால் எதிரி ஓடுவதை பார்ப்பீர்கள். பிசாசு கண்ணீரை மதிப்பவன் அல்ல, அவன் இரக்கத்தை மதிப்பவன் அல்ல, அவன் வல்லமையை மதிப்பவன். வல்லமை ஜெபத்தின் மூலம் வருகிறது. பதிலளிக்கப்படாத ஜெபங்கள் அவிவிசுவாசத்துக்கு இனப்பெருக்க மைதானமாக மாற அனுமதிக்காதீர்கள். எதிரி அதை தாமதப்படுத்தினார். தேவன் மறுத்து விட்டார் என்று அர்த்தம் இல்லை. தாமதத்துக்கும் தோல்விக்கும் இடையே ஒரு வித்தியாசம் இருக்கிறது. நீங்கள் பூமியில் ஜபிக்கும் போது தேவதூதர்கள் பரலோகத்தில் செயல்படுகிறார்கள். பேய்கள் விரட்டப்படுகின்றன, திட்டங்கள் நகர்த்தப்படுகின்றன. நிறுத்தாதீர்கள், கலைத்து விடாதீர்கள், தொடர்ந்து ஜபியுங்கள். ஏனென்றால் விடாமுயற்சி விசுவாசத்துக்கு ஆதாரம். உங்களுடைய ஜெபங்கள் தேவனுடைய வாக்குறுதிகளில் வேறொன்று இருக்கும் போது அவை அவருடைய நேரத்தில் தெய்வீக விளைவுகளை ஏற்படுத்தும். வேதத்தில் ஒவ்வொரு முறையும் யாராவது தங்கள் முழு இருதயத்தோடு தேவனை நோக்கி கூப்பிடும் போது ஏதோ ஒன்று அசைந்தது என்பதை நீங்கள் எப்போதாவது கவனித்திருக்கிறீர்களா? எலியா ஜபித்த போது அக்கினி விழுந்தது. அன்னாள் ஜபித்த போது அவருடைய கருப்பை திறந்தது. தானியல் ஜபித்த போது சிங்கங்களின் வாய்கள் அடைக்கப்பட்டன. பவுல் மற்றும் சீலா ஜபித்த போது சிறையில் துதிப்பாடல்களை பாடிய போது அடித்தளம் அசைந்தது, கதவுகள் திறந்து விட்டன. அது வெறும் வரலாறு அல்ல, அது உங்களுடைய மரபு. அவர்களை கேட்டு அதே தேவன் உங்களையும் கேட்கிறார். நீங்க விசுவாசத்தில் எழுந்தால், தைரியத்துடன் தூய்மையுடனும் கூக்குரலிட்டால், உங்களுடைய ஜெபம் நரகத்தின் வழியாக அதிர்வுகளை அனுப்பி உங்களுடைய விதியின் மீது தீமை வைக்க முயன்ற திரையை கிழிக்கும். உங்களில் சிலர் நீங்கள் பிறப்பதற்கு முன்னே தொடங்கிய போர்களில் போராடுகிறீர்கள். மூதாதையர் ஆவிகள், மறைமுக உடன்படிக்கைகள், முன்னோர்களால் உயர்த்தப்பட்ட இரகசிய பலிப்பீடங்கள், போரேன் இவ்வளவு தீவிரமாக இருக்கிறது என்று நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்கள். ஏன் ஒவ்வொரு அடியும் எதிர்ப்பை சந்திக்கிறது? ஏனென்றால் இரத்த பரம்பரை வழியாக தனக்கு இன்னும் சட்டபூர்வ உரிமை இருப்பதாக எதிரி நினைக்கிறான். ஆனால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் வரும்போது நீங்கள் இனி உங்களுடைய பூமிக்குரிய பரம்பரைகளால் பிணைக்கப்படுவதில்லை. நீங்க இயேசு கிறிஸ்துவின் இரத்த பரம்பரையில் ஒட்டப்பட்ட சேர்க்கப்பட்டிருக்கிறீர்கள். அதாவது ஒவ்வொரு மூதாதையர் சாபமும் பணிய வேண்டும், ஒவ்வொரு தலைமுறை பலிப்படமும் விழ வேண்டும், ஒவ்வொரு பேய் சங்கிலியும் உடையும். ஆனால் நீங்கள் உங்களுடைய அதிகாரத்தை அறிந்த ஒருவரை போல ஜபிக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கைக்கு எதிரான தீய திட்டங்களை நீங்கள் உடைக்க விரும்பினால் நீங்கள் தீர்க்கதரிசனமாய் ஜபிக்க வேண்டும். தேவன் உங்களை மீட்கும்படி கேட்காதீர்கள். உங்களுடைய சுதந்திரத்தை அறிவியுங்கள், வார்த்தையை பேசுங்கள், இருளை விட்டு வெளியேறும்படி கட்டளையிடுங்கள். உங்களுடைய குழந்தைகள் பயத்தை வாரிசுரிமையாக பெற மாட்டார்கள் என்று அறிவியுங்கள். உங்களுடைய மனதில் வாழ்வை பேசுங்கள். உங்களுடைய நிதிக்குள் வெற்றியை தீர்க்கதரிசியுங்கள். உங்களுடைய திருமணத்தின் மீது மீட்டெடுப்பை அறிவியுங்கள். இது வெறும் பகற்கனவு அல்ல, இது ஆவிக்குரிய அதிகாரத்தின் மொழி. இது சூனியக்காரிகளை அமைதிப்படுத்தும் வகையான ஜெபம். இது பேய்களை நடுங்க வைக்கும் வகையான ஜெபம். இது உங்களுடைய சூழ்நிலைக்கு பரலோகத்தை இழுத்து வரும் வகையான ஜெபம். உங்களுடைய வீடு ஜெப வீடாக மாறட்டும். உங்களுடைய கதவுக்கு அபிஷேகம் செய்யுங்கள். உங்களுடைய அறைகளை வழிபாட்டால் நிறைவு செய்யுங்கள். உங்களுடைய வீட்டின் ஒவ்வொரு சதுர அங்குலத்தின் மீது தேவனுடைய வாக்குறுதிகளை அறிவியுங்கள். பேய்கள் உங்களுடைய காலடி சத்தத்தை கேட்டால் ஓடி போகும்படி அவர்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துங்கள். உங்களுடைய வீடு அணுக முடியாதது என்று எதிரிக்கு தெரிய வேண்டும். உங்களுடைய குழந்தைகள் பாதுகாக்கப்படுகிறார்கள் என்று அவனுக்கு தெரிய வேண்டும். உங்களுடைய திருமணம் முத்திரையிடப்பட்டது என்று அவனுக்கு தெரிய வேண்டும். அந்த நம்பிக்கை உணர்ச்சியிலிருந்து வருவதில்லை, அது ஜெபம் மற்றும் ஒப்பு கொடுத்தலின் நிலையான வாழ்க்கையில் இருந்து வருகிறது. ஆவிக்குரிய பயங்கரவாதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதை நிறுத்துங்கள். உங்களில் சிலர் தேவன் நீங்கள் ஏற்றுக்கொள்ள ஒருபோதும் விரும்பாத காரியங்களை சகித்தீர்கள்.
பயத்தை உங்களுடைய மேசையில் அமர அனுமதித்தீர்கள். கசப்பை உங்களுடைய இருதயத்தில் வாழ அனுமதித்தீர்கள். சமரசம் உங்களுடைய பலத்தை திருட அனுமதித்தீர்கள். ஆனால் போதும், பரிசுத்த மரணத்தில் எழும்ப வேண்டிய நேரம் இது. பிசாசு, நீ இங்கு வரக்கூடாது. நான் பயத்துடன் செய்த ஒவ்வொரு ஒப்பந்தத்தையும் உடைக்கிறேன். நான் நம்பிய ஒவ்வொரு பொய்யையும் நான் மறுதளிக்கிறேன். நான் கைவிட்ட பிரதேசத்தை நான் திரும்ப பெறுகிறேன். நான் இருளின் ஒவ்வொரு பலிப்பீடத்தை இடிக்கிறேன். என்னுடைய மனதை நான் திரும்ப பெறுகிறேன். என்னுடைய மகிழ்ச்சியை நான் திரும்ப பெறுகிறேன். இயேசு நாமத்தில் என்னுடைய அக்கினியை நான் திரும்ப பெறுகிறேன் என்று சொல்ல வேண்டிய நேரம் இது. இந்த வகையான ஜெபம் சவுகரியத்தில் இருந்து வருவதில்லை. அது பசியில் இருந்து வருகிறது. தேவனுக்கான பசி, நீதிக்கு பசி, சுதந்திரத்துக்கு பசி. நீங்கள் போதுமான அளவு அவசரமாகும் போது யார் பார்க்கிறார்கள் என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் எவ்வளவு சத்தமாக அழுகிறீர்கள் என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எவ்வளவு காலம் ஆகும் என்று நீங்கள் கவலைப்பட மாட்டீர்கள். நீங்கள் அவரை கண்டுபிடிக்கும் வரை அவரை தேடுவீர்கள். நீங்கள் அவ்வாறு செய்யும் போது நுகத்தை அளிக்கும் அபிஷேகம் விழும். மகிமை அறையை நிரப்பும். வல்லமை உங்களுடைய எலும்புகளில் பாயும். இரகசியமாக வடிவமைக்கப்பட்ட ஒவ்வொரு தீய திட்டமும் அவருடைய பிரசனத்தின் ஒளியில் தகர்க்கப்படும். உங்களுக்கு அதிகமான கருத்துக்கள் தேவையில்லை. உங்களுக்கு அதிகமான உந்துதல் தேவையில்லை. உங்களுக்கு பரிசுத்த ஆவியின் பிரசன்னம் தேவை. நீங்க தேவனுடன் தனிமையாக இருந்து உங்களுடைய ஆத்மாவின் ஆழத்திலிருந்து கூக்குளிட வேண்டும். செப்பனிடப்பட்ட வார்த்தைகள் அல்ல, மத ரீதியான செயல்திறன் அல்ல, வெறும் உண்மையான நேர்மையான ஆவிக்குரிய பரிந்துரை. ஏனென்றால் அதுதான் தேவனுடைய இருதயத்தை தொட்டு எதிரியின் ஒவ்வொரு சதித்திட்டத்துக்கு எதிராக பரலோகத்தின் கையை விடுவிக்கும் வகையான ஜெபம். எனவே நான் இன்று உங்களை கேட்கிறேன், நீங்க இருளுக்கு அச்சுறுத்தலாக மாற தயாரா?